கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று வாசிக்கிறோம். இதை இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு மாதிரியை வைத்து போனாரே, அதன் முடிவாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பதை கற்றுத்தந்திருக்கிறார். மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம், அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்க வேண்டாம் என்று நமக்கு சொல்லி தந்தார். ஆகவே நாம் சோதனை என்ற தீமைக்கு உட்படாமல் எல்லா தீமையினின்றும், இந்த உலகத்தின் அசுத்தங்களினின்றும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கான பதிலை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அங்கு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியிலே, நம்முடைய சிந்தையிலே நமக்கு என்ன நடைபெறுகிறது, என்ன நடைபெற போகிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆகவே நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்கும் பொழுது சோதனையினின்று விலக்கி நாம் பாதுகாக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று தேவன் சொல்லுகிறார். மனுஷர்களாகிய நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். அநேக சோதனைகளை, வேதனைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய திராணிக்கு மேலாய் சோதிக்கிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்மை படைத்த தேவனுக்கு நம்முடைய திராணி என்ன என்று தெரியும். எதுவரை நாம் தாங்கிக் கொள்வோம் என்பதை அறிந்திருக்கிறார். ஆனாலும் அந்த சோதனையை தாங்குவதற்கும் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு வைத்திருக்கிறார். இதை நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட தீமை நின்று, சோதனை நின்று விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவ பக்தி உள்ளவர்களை அவர் சோதனை நின்று ரட்சிக்கிறார் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறவர்களாய் இருக்கலாம். நம்மை தேவன் ஒரு விசுவாச பரீட்சையிலே நிறுத்தி நம்மை உயர்த்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கலாம். நாமே நம்முடைய இச்சைகளின் நிமித்தம் நாம் சோதிக்கப்படுவோமே, ஆனால் அது வேதனையாக முடியும். ஆனால் கர்த்தரால் நாம் அந்த விசுவாச பரீட்சையிலே நிற்போமானால் அது மிகுந்த மகிமையானதாகவே இருக்கும். தானியேல் ஒரு ஜெப வீரன்தான், ஆனாலும் அவனுக்கு அதுவே சோதனையாக மாறியது. பாபிலோனிலே ஒரு புதிய சட்டம் அவனுக்காகவே இயற்றப்பட்டது. ஆகவே ஆனாலும் அந்த காரியத்திலே தேவன் மகிமைப்பட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாச பரீட்சையிலே உறுதியாய் நிற்கும் பொழுது நம்முடைய பொறுமையை தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். நாம் தேவனை நோக்கி எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரையே நாம் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கு துர்ப்புத்தியுள்ள 2 மனுஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அந்த விசுவாச பரீட்சையிலே உறுதியாய் நிற்போமானால் நாம் ஆவியிலே, ஆத்மாவிலே பலப்படுத்தப்படுகிறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் தேவ ஆவி நம்மை தாங்கும். நாம் இதற்கு நிற்க தகுதியுள்ளவர்களாய் ஆகும் பொழுது நம்மை தேவன் ஒரு நாளும் உயர்த்த முடியாது. நாம் இருக்கிற நிலைமையிலே தான் இருக்க முடியும். ஆகவே சோதனை எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தீமையான சோதனைக்குட்பட பண்ணாமல் தேவன் நம்மை ரட்சித்து பாதுகாப்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுக்கு வருகிற சோதனைகளை தாங்குவதற்கும் தாண்டுவதற்கும் எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.